صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தஆலாவுடைய ஃபஸ்ல் கரம் அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முமின்களாக்கி உபரிந்தான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரா. மேலும் ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான உம்மத்தில் ஆக்கி உபரிந்தான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரா. மேலும் அல்லாஹ் தஆலா அவனை அறியவும் அவனை பார்க்கவும் ரசிக்கவும் அவனை லைக்கவும் மக்கெல்லாம் நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரா. அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு போதையிலே சஹாபாக்களை திளைக்க வைத்தார்களோ அந்த போதையை நமக்கெல்லாம் நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாத்தை விட அதிகமாக நேசித்தார்கள். உயிரை விட, மனை மக்களை விட, சொத்து பத்துக்களை விட, தன்னுடைய அனைத்தை விட அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சஹாபாக்கள் நேசித்தார்கள். அதற்கு என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா சொத்து பத்து கொடுத்தாங்களா? உலக ஆதாயங்களை கொடுத்தாங்களா? சொல்லப்போனால் பெரும் வசதியான சஹாபாக்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி ஏழ்மையை சந்தித்தார்கள். ஒரு சஹாபி பெருமானாட்ட வந்து யா ரசூலுல்லாஹ், நான் உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா? மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி வெள்ளம் வர்ற மாதிரி வறுமை நீ பயந்துக்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா இப்போ சஹாபாக்களுக்கு உபுக்கிறது எல்லாம் பெரிய கோடீஸ்வரராக இருந்தாங்க. வெறும் ஒரு நேரம் வந்துச்சு, அவன் போடுற சட்டையில் பட்டன் கூட வாங்க முள்ளு குத்தி இருந்தாங்க. இப்போ அனைத்தையும் இழந்தார்கள். பின்னையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் நேசித்தார்கள் என்று சொன்னால், அவர்களை மஹ்லூக் அனைத்தை விட்டு விடுவித்து அல்லாஹ்வை பெற்றுக் கொடுத்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹ்லூக் அப்படிங்கிற படைப்பினங்கள் என்ற அந்த விலங்குகள், அந்த சங்கிலிகள் நம்ம கைகளில் போடப்பட்டுருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சங்கிலியும் உடைச்சி நமக்கு அல்லாஹ்வுடைய அப்தாக்கி விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும்போது வயலவு அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம், நபி அவர்கள் உங்களுடைய சிரமங்களை நீக்கினார்கள், உங்களுக்கு போடப்பட்டிருக்க சங்கிலிகளை உடைத்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா பெருமானாரை பற்றி சொல்கிறான். அப்போ சஹாபா என்ன விலங்கு போட்டுருந்துச்சு? எல்லாம் அடிமையாக இருந்தாங்களா? எல்லா கையிலையும் விலங்கு போட்டுருந்துச்சா? பெருமானார் வந்து அடிமையோடு விழுவிச்சாங்களா என்று சொன்னால், ஒவ்வொரு மஹ்லூக்கும் நம்மளை அடிமையாக்கி வச்சுட்டுருக்குது. எதுவெல்லாம் நம்ம தேவை பூர்த்தி செய்கிறதோ அதையெல்லாம் நம்மை தன்னுடைய அடிமையாக்குது. இது ஒவ்வொரு வஸ்துவும் சொல்லி நான் தேவை பூசுகிறேன், நான் தேவை பூசி, இது எல்லா வஸ்துவும் நம்மளை அடிமையாக்க முயற்சி செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அத்தனை விலங்குகளையும் சங்கிலியும் உடைச்சி அல்லாஹ் தஆலா அடிமையாக கொண்டாங்க. இப்போ சஹாபாக்கள் ஃப்ரீடம், சுதந்திரத்தை சஹாபாக்கள் அனுபவித்தார்கள். முழு மஹ்லூக்கை விட்டு காலி ஆகிட்டாங்க, மௌலா நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹனீஃபன், அதாவது எல்லா சிறுசிகளை விட்டு நகர்ந்தவர்களாக அல்லாஹ்வுடைய காதலனை ஆக்கி விட்டாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் அந்தளவு நேசித்தார்கள். அப்போ சஹாபாக்களுக்கு எந்த போதையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்களோ அந்த ஒரு போதையை நமக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நசீபாக்கினான். அல்லாஹ் தஆலா அன்ஃபுஸ் ஆஃபாக்கில் தன்னிலேயும் தனக்கு வெளியிலேயும் அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கினான். நாங்கள் ட்ரெயினில் வரும்போது சொல்லிட்டு மாணவரை சொல்லிட்டு வந்தேன், பாருங்கம்மா மூச்சை இழுக்கும்போது இன்பம் ஏற்படுது பாருங்கள். எத்தனையோ பேர் மூச்சு விட்றாங்க, ஆடு மாடு கூட மூச்சு விடுது. நமக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹு அல்லான்னு சொல்லுவோம், இன்பத்தை அல்லாஹ் நசீபாக்கினானே, இதை விட நமக்கு ஷேഖனா என்ன ஒரு கிருபை செய்ய முடியும்? நமக்கு நம்முடைய கல்புகளில் அல்லாஹு தஆலா குடிகொள்ள வச்சாங்க.
நம்முடைய பார்வையில் அல்லாஹு தாலா குறித்து குடிகொள்ள வச்சாங்க. நம்முடைய ஷேഖ் அவர்கள் நம்ம வரும்போது ஒரு நம்ம சர்க்கார் நாயகத்துடைய ஒரு பயானை கேட்டே வந்தோம். அதில் சர்க்கார் நாயகம் சொல்கிறாங்க, உன்னுடைய ஷேഖ் நாயகம் இருக்கிறாங்களே அவங்க தான் அஜ்மீர் நாயகம், உன்னுடைய ஷேഖ் நாயகம் இருக்கிறாங்களே அவங்க தான் உனக்கு கௌசு நாயகம், அவங்க தான் உனக்கு நாகூர் நாயகம். அதாவது அல்லாஹு தாலா தான், அல்லாஹுடைய உஜூத் தான், அல்லாஹு தாலா தான் கௌசு நாயகமாக வந்து அல்லாஹ் தான் ஹிதாயத் செஞ்சான், அஜ்மீர் நாயகமாக வந்து அல்லாஹ் தான் ஹிதாயத் செஞ்சான். அந்த அல்லாஹு தாலா தான் நம்முடைய ஷேഖ் நாயகமாக வந்து நமக்கு அல்லாஹ் ஹிதாயத் செய்கிறான். அல்லாஹு தாலா இது எல்லாமே அல்லாஹுடைய தஜல்லி தான். ஜாத்தில் வித்தியாசம் இருக்கலாம், கௌசு நாயகத்துடைய உருவம் வேறு, இவங்க உருவம் வேறமாக இருக்கலாம், அவன் அந்தஸ்தில் கொஞ்சம் மேலே கீழே இருக்கலாம். ஆனால் வேதிபார் ஜாத், வேதிபார் உஜூத் அதே ரப்பு தான் அல்லாஹ் ஹாஜராக இருக்கிறான். கௌசு நாயகமாக அல்லாஹ் தான் வெளியாக நம்ம தேவைப்பூர் செஞ்சான். அல்லாஹு தாலா நமக்கு ஹிதாயத் செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா எடுத்துக்கொண்ட கோலம்தான் நம்ம ஷேഖ் நாயகம். அன்பர்களே, அப்போ நம்ம எங்கே வாங்கணும்? ஷேഖ் நாயகம் சொல்லி காமிச்சாங்க அந்த பயானில். ஷேഖுடைய வேலை தெரியுமாம்மா? ஷேഖுடைய வேலை இல்மை கொடுக்குறதோ இர்ஃபானை கொடுக்குறதோ அல்ல. அதுக்காக நான் சொல்லி காமிச்சாங்க. ஷேഖுடைய வேலை இல்மையோ இர்ஃபானையோ கொடுப்பது அல்ல. ஷேഖுடைய வேலை அல்லாஹ் கொடுக்கிறது. ஷேഖ் நாயகம் அல்லாஹை கொடுப்பார்கள். அந்த அல்லாஹ் தான் உனக்கு இல்மையோ இர்ஃபானையோ கொடுக்க முடியும். ஷேக்கிட்டேருந்து சுயமாக நீ ஒரு சிறு அணுவளவு இல்மையோ இர்ஃபானையோ வாங்கவே முடியாது. ஏன்னா ஒருத்தருடைய அட்ரஸை அவங்க தான் சரியாக சொல்ல முடியும். என் வீட்டு அட்ரஸ் என்னன்னு கேட்டு மற்றவங்க கேட்டு யாருக்கு தெரியும்? என்னுடைய அட்ரஸ் என்ன, நான் முகவரி என்னான்னு சொல்லி நான் தான் சரியாக சொல்ல முடியும். அதே மாதிரி மௌலாவுடைய அட்ரஸை மௌலா தான் கொடுக்க முடியும். அப்போ ஷேഖுடைய வேலை என்ன? அல்லாஹ் கொடுக்கறது தான் ஷேഖுடைய வேலை. ஷேഖுடைய வேலை இல்மையோ இர்ஃபானையோ கொடுப்பது அல்ல, அல்லாஹை உன்னிலே திணிப்பது தான் ஷேഖுடைய வேலை. அந்த அல்லாஹ் உன்னிலே வந்துவிட்டால் அந்த அல்லாஹ் தனக்கு உன்னுடைய ஞானங்களை அல்லாஹு தஆலா பிச்சை போடுவான். அல்லாஹு தஆலா அந்த அல்லாஹு தஆலா தன்னை பற்றி உனக்கு காட்டி கொடுப்பான். அல்லாஹு தஆலா என்னம்மா ஷேഖ் எப்படி நம்மள தன்னை திணிப்பாங்க, அல்லாஹை திணிப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க? என்னம்மா தாசகா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏ மை மதீனே சே மங்காயா ஜாத்தா. இந்த இறைஞான போதை என்பது மதீனாவிலிருந்து அங்கேருந்து வந்த சரக்கு இது, அங்கேருந்து வந்த மது போதை இது, அங்கேருந்து வந்த சரக்கு இது. ஏ நசரோ சே பிலாயா ஜாத்தா என பியாலோ சே. இந்த இறைஞானம் என்பது பாத்திரங்களால் பரிமாறப்படுவதல்ல, அது பார்வைகளால் பரிமாறப்படுகிறது. ஷேഖ் நம்மளை பார்க்க 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 நம்மளை அந்த உணர்வு அல்லாஹ் ஏற்படுத்தணும். வைத்தியநாயகம் சொல்லுவாங்க, உலகத்தில் எல்லாரும் உன்னைய மனிதனாக பார்க்கிறார்கள். உன் மனைவி உன்னை கணவராக பார்க்கிறார், உன் மகன் உன்னை தந்தையாக பார்க்கிறார், உன்னுடைய தந்தை உன்னை மகனாக பார்க்கிறார், உன் சகோதரர்கள் உன்னை சகோதரிகளாக பார்க்குறாங்க, நண்பராக பார்க்குறாங்க. ஆனால் உலகத்தில் எல்லாரும் உன்னை மனுஷனாக ஆம்பளையாக பார்க்குறாங்க. ஆனால் உன்னை மௌலாவாக பார்க்கக்கூடிய ஷேഖ் நாயகம் ஒன்று தான். ஷேഖ் நாயகம் உன்னை பார்க்கும்போதெல்லாம் வாங்க மௌலா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை பார்க்கும்போதெல்லாம் மௌலாவுடைய தஜல்லின்னு பார்க்குறாங்க. இப்போ ஷேഖ் நம்மள பார்க்க பார்க்க நம்மள அந்த உணர்வு அல்லாஹ் உண்டாக்குறான். 1000 கிதாபுகள் படித்து 1000 பயான்கள் கேட்டு நாம் 1000 முராக்கபா செய்வதை விட ஷேഖுடைய நசரில் ஒரு நிமிஷம் உட்காரும் போது எஜமா நீ இல்லை ஹக்குன்னு பார்க்குறாங்க பாருங்கள், அந்த பார்வை நம்மளில் அந்த உணர்வு உண்டாக்கிடும். அந்த பார்வை நம்மளில் அல்லாஹுடைய உணர்வு உண்டு பண்ணிடும். அதனால் மோலா ஷேഖ் நாயகம் அவர்களில் நம்மை ஃபனாவாக்கிடணும் என்பதாக ஷேഖ் நாயகம் இந்த பயானில் சொல்லி காமிச்சாங்க. நான் கேட்டுக்கிட்டே வந்தோம். சொன்னாங்க பார்த்தீங்களா, எதுவரை நீ ஷேഖில் ஃபனாவாகவில்லையோ அதுவரை அல்லாஹ் உனக்கு தன்னை காட்ட மாட்டான். ஷேഖில் நீ முற்றிலுமாக ஃபனாவாயிடணும், நான் இல்லை என்று ஆயிடணும். முற்றிலுமாக என்னுடைய குருநாதர் தான் என்னில் இருக்கிறாங்க, என் ஷேഖ் தான் என்னில் இருந்து காட்சி அளிக்கிறாங்க என்று சொல்லி தன்னை ஷேഖிலே அழித்து கொள்ள வேண்டும். சாதாரண உலகத்துடைய கலைகள் அவைகளில் கூட அதை பயிற்சியாக கொடுக்குறாங்க.
சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தோம். அதில் ஒருத்தன் ஒரு மிகப்பெரிய ஃப்ளைட்டில் நம்ம நிறைய பேர் 400 பேர் உட்கார வச்சு அந்த ஃப்ளைட்டுக்கு முன்னாடி ஒரு கயிறை கட்டி பல்லே இழுக்கிறான். பல்லுலேயே ஃப்ளைட் இழுக்கிறான். அப்படியே இழுத்துட்டே போகிறான். 10 அடி 20 அடி இழுத்துட்டான். மிகப்பெரிய ஃப்ளைட்டை பல்லே இழுத்துட்டான். அப்புறம் பெரிய கைத்தட்டி அவனுக்கு இன்னும் சில கார்லாம் கொடுத்தாங்க. அதுக்குமே அவன்கிட்ட பேட்டி கேட்குறாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய விமானம் இழுத்தீங்களே, எல்லோரும் கைத்தட்டினாங்க பாரான்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் அந்த சில வினாடிகள் 10 அடி இழுத்தனே, அந்த அவ்வளோ நேரம் நானாக இருக்கவே இல்லை. என்னுடைய குருநாதர் இது யார் எனக்கு பயிற்சி கொடுத்தாரோ அந்த குருவுடைய சிந்தனை அவரையே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மனக்கண்ணால். அதனால் முற்றிலுமாக எனக்கு அவரை தவிர எதுவுமே தெரியல. எனக்கு அந்த 10 அடி இருக்கிறவங்க எதுவுமே தெரியல என்று அவர் சொல்கிறார். அவர் இப்போ சாதாரண உலகத்துடைய கலைகளை அந்த கலைகள் நம்மள ஊடுருவ வேண்டும் என்று சொன்னால், அதை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கலையை கற்றுக் கொடுத்த அந்த குருவிலே ஃபனாவாக வேண்டும். அதுவரை அந்த கலையில் நீ மாஹிராக முடியாது. சும்மா நீ போய் கற்றுக்கிட்டு வந்தனா மாஹிராக முடியாது. அதை கற்றுக் கொடுத்த பயிற்சியாளர் நீ ஃபனாவாகணும். அப்போ தான் அந்த கலை உள்ள ஊடுருவும். அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீ முற்றிலுமாக ஷேக்கில் ஃபனாவாகணும். ஒரு வினாடிக்கும் நாம் இருக்கவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க ஜாத்தி ஃபனாவாயிட்டாங்க. ஒரு உமர் நாயம் போய் பெருமானாட்ட ஒரு விஷயத்தில் கேட்குறாங்க. பெருமானாட்ட போய் நீங்கள் நபி இல்லையா? ஆம் நபி தான். நம்ம இஸ்லாம் ஹக்கு இல்லையா? ஆமாம் ஹக்கு தான். பின்னையே நாம் இந்த மாதிரி நம்ம முஸ்லீம்களுக்கு குறைவாக தோல்வியான முறையில் முஸ்லீம்களுக்கு பாதகமான முறையில் நாம் ஏன் உதவியாக கையெழுத்து போடணும் அப்படின்னு பெருமானார்கிட்ட உமர் ரலியல்லாஹு எத்தராஸ் செய்கிறாங்க. பெருமானார் நபி, நான் அல்லாஹ்வுடைய நபி, அது உத்தரவு இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் உமர் நாயத்துக்கு அந்த கோபம் அடங்கலை. திருப்பி அபூபக்கர் நாயத்திட்ட போகிறாங்க. நம்ம இஸ்லாம் ஹக்கு இல்லையா? நம்ம ஈமான் ஹக்கு இல்லையா? நாம் ஏன் நம்ம அடங்கி போகணும்? நாம் ஏன் அந்த கையெழுத்து போடணும் என்று அபூபக்கர் நாயத்திட்ட கேட்குறாங்க. அபூபக்கர் அதே ரசூல் என்ன பேர் அதே பேர் சொல்கிறாங்க, அவங்க நபி, அது உத்தரவு இல்லாமல். அபூபக்கர் பெருமானார் எந்த வார்த்தைகளை சொன்னார்களோ அதே வார்த்தை அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ ஆச்சரியப்பட்டு போனாங்க உமர் நாயகம். 2 பேரும் ஜாத்தி ஃபனாவில் இருக்கிறாங்க. பெருமானார் என்ன சொன்னாங்களோ அதே தான் அபூபக்கர் நாயகத்து வாயில் வருது. அந்தளவுக்கு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு ஹைருக்கும் அபூபக்கர், உங்களை சிறந்தவங்க அபூபக்கர். அவங்க எதை கொண்டு லாபிஸ் சலாத்தி விஸ்ஸியாம், அதிகமான தொழுகையின் கொண்டோ நோன்பை கொண்டோ அல்ல, வலாக்கில் சிர்ரின் உக்கிரஃபி கல்விஹி, அபூபக்கர் நாயகம் கல்வியில் உள்ள ஒரு பெரிய ஞானத்தின் காரணமாக தான் அவங்க அல்லாஹ்ட்ட சிறந்தவனானா. என்ன ஞானம் அது? முற்றிலுமாக பெருமானா அல்ல தன்னை அழித்து கொண்டார்கள். நம்ம ஷேக் நாம் என்ன பேச்சுக்கு போகிறாங்கன்னு சொன்னால், நம்ம சதா நம்ம ஷேக் நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்க பார்வையில் தான் நான் இருக்கிறேன், நான் இல்லவே இல்லை, என் ஜிஸ்ம் இல்லை, என் கல்வி இல்லை, என் ரூஹ் இல்லை, என்னுடைய சிறு இல்லை என்று தன்னிலே ஷேக்கை தரிசிக்க வேண்டும். ஷேக் என்ன செய்யணுமா? தன்னில் பார்க்கணும். என் ஜிஸ்ம் இல்லை, ஷேக்குடைய ஜிஸ்ம் நீ சிந்திக்கும் காலமெல்லாம் ஷேக்குடைய ஜிஸ்முக்கு என்னவெல்லாம் அல்லாஹ்வுத்தாலா மரியாதை செய்வோம், உனக்கு எல்லாம் மரியாதை செய்வோம். என் கல்வில்லை, ஷேக்குடைய கல்பு நீ சிந்திக்கும் காலமெல்லாம் ஷேக்குடைய கல்புக்கு என்னவெல்லாம் அல்லாஹ்வுடைய ஞானங்கள் வருகிறதோ அதை நமக்கு அல்லாஹ்வுத்தாலா கொடுப்பான். அல்லாஹ்வுத்தாலா என்னமோ அதனால தான் நம்ம உராக்கபா செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லாம் அல்லம்து சூரா குலுஹுவல்லா சூரெல்லாம் ஓதி நம்ம ஷேഖனா நம்ம பெருமானா செல்லாதுன்னு நம்ம ஷேഖனா வரைக்கும் வந்த எல்லா ஷேഖமார்களுக்கும் ஈசாசா செஞ்சுட்டு, குறிப்பாக நம்ம ஷேഖனா ஈசாசா செஞ்சுட்டு, எஜமானே உங்களுடைய கல்வியில் என்ன ஞானங்கள் நீங்கள் பிச்சை போட்டீங்களோ அதை என்ன நீங்கள் பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி ஷேக்கிட்ட இருந்து நாம் பிச்சை வாங்கணும். நம்முடைய ஷேഖனா சொல்லுவாங்க, ஒவ்வொரு முரீதுடைய கல்வுக்கு மேலேயும் ஷேக்குடைய கல்வு இருக்குதான். அங்கேருந்து ஷேக் நாயகத்துடைய கல்வு இருந்து முரீதுடைய கல்வுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு வினாடியும் இறைஞான சொட்டை வச்சுக்கிட்டே இருப்பான் அல்லாஹ்வுத்தாலா.
இறைஞான தேனை அல்லாஹ் முரீதுடைய கல்வை சொட்ட வச்சுக்கிட்டே இருப்பான் அல்லாஹ் தாலா. அப்போ நாம் என்ன செய்யணும்? கல்வான ஷேகை முன்னோக்கி, எஜமானே அல்லாஹுடைய ஞானம் பிச்சை போடுங்க என்று நாம் ஷேகுடைய கல்வை முன்னோக்கி அவங்க பக்கம் நம்ம தவஜு வச்சுருந்தோம்னா அங்கேருந்து நமக்கு அல்லாஹு தாலா ஷேகுரியத்திலிருந்து நமக்கு அல்லாஹு தாலா ஞானங்களை அல்லாஹு தாலா இன்னும் கொஞ்சம் அல்லாஹு தாலா பிச்சை போடுவோம். அல்லாஹு தாலா என்னம்மா ஒவ்வொரு முரீதுடைய கல்வையும் ஷேഖ് பார்த்து கொண்டே இருக்கிறார்களாம். இப்படிங்க பார்க்க முடியும் அப்படி நினைக்கிறோம் நாம். அப்படி அல்ல. ஷேഖுங்கிறது அதம் மூலா, அவங்க வந்து சுயமாக இல்லவே இல்லை. அவங்க ரூபத்தில் ஹக்கு தாலா தான் இருக்கிறான். அந்த ஹக்கு தாலாவுக்கு தூக்கம் கிடையாது. லா தஅഖுதுஹு சினத்தும் வலானோ, சிறு தூக்கமோ பெருதூக்கமோ கிடையாது. அந்த அல்லாஹு தாலா சதா நம்மள ஷேகை பார்த்துட்டே இருக்கான். அல்லாஹு தாலா சதா எந்த முரீதுடைய கல்பு ஷேகை முன்னோக்கி இருக்குதோ அந்த கல்புக்கு ஷேக் ஃபைதா அமைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அதனால் நாம் நம்முடைய சிந்தனைகளை நிஜமான முன்னோக்கி அல்லாஹ்வுடைய ஞானங்களை கேட்டு வாங்கிட்டே இருக்கணும். அதாவதுமா நம்ம ஷேக் ஃபைதா சொல்லி காமிச்சாங்க, உலகத்தில்மா மற்ற எல்லா வஸ்துடைய உருவங்களும் ஹக்கை மறைச்சி தன்னை காட்டுதுமா. உலகத்தில் எல்லா வஸ்துக்களுடைய உருவங்களும் ஹக்கை மறைச்சி தன்னை காட்டுது. நான் இருக்கேன் என்னை பாரு, நான் இருக்கேன் என்னை பாரு, நான் எப்படி டீ கூறேன் பாரு, கேட்காம வந்திருக்கேன் பாரு, இப்படி எல்லா வஸ்துவுமே ஹக்கை மறைச்சி தன்னை காட்டுது. ஷேகுடைய உருவம் என்ன செய்யுதுன்னா தன்னை மறைச்சி ஹக்கை காட்டுது. உலகத்தில் எல்லா வஸ்து என்ன செய்யுதுங்க? ஹக்கை மறைச்சி தன்னை காட்டு, நான் இருக்கேன் பாருன்னு ஆனான்னு சொல்லுது. ஆனால் ஷேகுடைய உருவம் என்ன செய்யுதுமா? தன்னை மறைச்சு ஹக்கை காட்டுது. அதனால் நீ என்ன செய்ய, உலகத்தில் எல்லா உருவத்தையும் அடித்து தூளாக்கி எல்லாத்தையும் கரைச்சிடு. ஷேகுடைய உருவத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் மறந்துடு. நீ எந்த வஸ்துவை நீ பார்த்தாலும் ஷேகுடைய உருவத்தை டச் பண்ணி பார்த்துடாத. கேட்க வருதா? அதை ஷேகுடைய உருவத்தை பாரு. சாதாரண உலகத்துடைய காதல்லையே அந்திமலை பொழிகிறது, அதில் உன்முகம் தெரிகிறதுங்கிறான். மழை பொழிஞ்சால் உன் முகம் தெரியுதுங்கிறான். உலகத்துடைய துனியாவுடைய காதல்லையே ஏன்னா இலை தலை தெரிஞ்சால் உன் முகம் தெரியுது, எனக்கு எந்த வஸ்துவை பார்த்தாலும் உன் முகம் தெரியுதுங்கிறான். சிற்றின்ப காதல்லையே. இப்போ பேரின்ப காதலில் சூஃபியாக்கள் வந்துட்டாங்கன்னா, காணும் இடம் எங்கிலுமே கருத்தன் தோற்றமே காண்பது இந்த அருள் தயவே செய்யுது நூறின்னு அந்த அந்தஸ்துக்கு வந்த பிறகு எந்த வஸ்துவை பார்த்தாலும் ஷேகுடைய உருவமாகவே தெரியும் உங்களுக்கு. அப்போ அந்த வஸ்து மௌலாவை காட்ட ஆரம்பிச்சிடும். என்னம்மா வர்ற உருவத்தில்மா ஷேக் உருவத்தை சேர்த்து வச்சு பாருங்கள், அதில் ஷேகுடைய உருவம் இருக்கிறதா வச்சு பாருங்கள், அந்த வஸ்து உங்களுக்கு மௌலாவை காட்ட ஆரம்பிச்சு. இது வரைக்கும் நான் சொன்ன அல்வா இப்போ இல்லை, நான் இல்லை மௌலான்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஷேகுடைய உருவத்தை நீங்கள் தரிசிச்சிங்கன்னு சொன்னான், மனக்கண்ணால் தரிசிக்கணும். அதாவதுமா இந்த வஸ்துவில் அதை ஷேகநாயகத்தை எந்த உஜூது காட்டுதோ அதே உஜூது தான் அல்ல இதையும் காட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ வேதிபாரே ஃபைதினா முதல்வ சொன்னாங்க, முதல்வஜமாக சொன்னாங்க, நான் சூரியன்லையும் இருக்கிறேன், நான் சந்திரனிலும் இருக்கிறேன், வானலோகத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? அத்தனையிலையும் என்ன தான் என்னை கரைச்சிருவேன்னு சொன்னாங்க சர்க்கார். நான் ஒரு வினாடிக்கும் நான் இருக்கிறதே இல்லை. அல்லாஹ் மௌலாவில் கரைச்சிட்டா மௌலா எங்கே இல்லாமல் இருக்கிறானோ அங்கே நான் இருக்கிறேன். என்னம்மா அந்த ஞானங்கிற நம்ம பெற்றுக்கணும். என்னம்மா நம்ம சர்க்கார் சுஜி ஷாஜம்மா அவங்க வைத்தியநாயகத்தில் கேட்டாங்க, சர்க்கார் அல்லாஹ்வை அடையிறதுக்கு சீக்கிரமாக அடையிறதுக்கு என்ன வழின்னு கேட்டாங்க. அப்போ வைத்தியநாயகம் சொன்னாங்களாம், அதிகமாக நீங்கள் அதிகமாக தசவுரை ஷேக் செய்யுங்க, ஷேக்குடைய உருவத்தை மனசில் கொண்டு வாங்க, அதிகமாக பெருமானமை செலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் சர்க்கார். அப்போ தசவுரை ஷேக்னா என்னம்மா? தன்னை இல்லாமல் ஆக்கிடும். ஏன் ஷேக்கு தான் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய இப்போ நான் பேசுகிறேன், ஷேக்குடைய கலாம் தான் எல்லாம் வெளியாகுது, ஷேக்குடைய பார்வை தான் எல்லாம் இருக்குது, ஷேக்குடைய கேள்வி. ஷேக்குனா என்னம்மா? ஷேக்குங்கிறது மௌலாவுடைய தஜல்லிக்கு பேர். எனக்கு ஹிதாயத் செய்வதற்காக, எனக்கு தன்னை காட்டி கொடுப்பதற்காக அல்லாஹ் எடுத்துக்கொண்ட உருவத்துக்கு பேர் தான் ஷேக்கு.
இந்த உருவத்தில் மௌலா முதஜல்லியாக நம்ம தேவைப்படு செய்கிறான். ஷேக்கு சுயமாக ஒன்றும் இல்லை. என்னம்மா அவர்களில் இருக்கிறது அல்லாஹ் ஜப்மே எப்போ அல்லாஹுத்தால எல்லா வஸ்துலையும் மௌலா தான் இருக்கிறானோ. என்னம்மா கியா ஃபைஸி மீ கியா மௌலா நஹி, எங்கே உன் ஷேக்கில் மௌலா நீ பார்க்க மாட்டியான்னு கேட்குறாங்க. என்னம்மா எல்லா வஸ்துலையும் மௌலா தான் இருக்கிறாங்க, ஷேഖ மட்டும் அந்நியராக இருக்கிறாங்க. அப்போ நம்ம மௌலாவுடைய தஜல்லியாக இப்படி பார்க்கணுமா? ஷேഖனா சொல்லி கொடுத்தாங்க வைத்தியநாயம். நான் தான் என் ஷேக், நான் என் ஜிஸ்ம் இல்லை, என் கல்பு இல்லை, என் ரூஹ் இல்லை அப்படின்னு ஷேഖனாயத்தை உள்ளே நம்ம சிந்திக்கும் போது என்னம்மா எப்படி கொண்டாடணுமா? எஜமானே உங்கள் அந்தஸ்து நீங்கள் அந்தஸ்தில் உயர்ந்திலும் உயர்வார்கள், நானும் அடித்தடையிலும் அடித்தடம், பாவியிலும் பாவி, நீங்களோ தூக்குஜா மண்குஜா, நீங்கள் உயர்விலும் உயர்வானவர்கள், நானோ தாழ்விலும் தாழ்வன். பேத்திபார் எசாத் நீங்கள் எங்கேயோ நான் எங்கேயோ ஏனி வச்சான்னு கேட்டார். ஆனால் பேத்திபார் உஜூது நீங்கள் தான் நான், நாங்கள் தான் நீங்கள், நான் தான் நீங்கள் தான் நான். ஏன்னா ஹக்கீமிஷை படிப்பாங்க வயிற்றில், ஹக்கீமி இல் ஃபைஸி உண்டு, ஃபைஸியில் ஹக்கீமி உண்டு, ஹக்கீமியில் ஃபைஸி உண்டு, இந்த ஃபைஸியில் ஹக்கீமி உண்டு அப்படின்னு ஹக்கீமி ஷாக்கில் பைக் படிப்பாங்க. அதாவது ஹக்கீமியில் ஃபைஸி தான் இருக்கிறாங்கன்னு படிக்கிறாங்க. எனக்கு அதாவதுமா பேத்திபாரே ஜாத் நீங்கள் நீங்கள் எங்கேயோ நான் எங்கேயோ, ஆனால் பேத்திபாரே உஜூ நீங்கள் தானா நான் தானே. வைத்திய நான் உதாரணம் சொல்லி காமிச்சாங்க. ஒரு பாத்திர கடையில் பெரிய தேக்ஸா இருந்துச்சான், பிரியாணி தேக்ஸா இருந்துச்சான் ஒரு அலுமினியத்தில். அந்த தேக்ஸா 100 கிலோ சாப்பாடு ஆக்கலாம், இவ்வளோ உயரம் இவ்வளோ அகலம் பெரிய தேக்ஸா இருந்துச்சான். தூக்குறதுக்கு 4 பேர் தேவை, அவ்வளோ பெரிய சட்டி. பக்கத்தில் அந்த ஒரு அலுமினிய ஸ்பூன் கிடச்சான், ஊறுகாய் எடுக்கிற ஸ்பூன். அப்போ அந்த ஸ்பூனை பார்த்து இந்த தேக்ஸா பெருமை அடித்தான், நான் யார் தெரியுமா, எவ்வளோ உயரம் தெரியுமா, எவ்வளோ வெயிட் தெரியுமா நான் அப்படின்னு. இப்போ அலுமினிய ஸ்பூன் சொல்லித்தான், தேக்ஸா அவர்களே நீங்கள் என்னை விட உயர்வானவர்கள், என்னை விட குண்டானவர்கள், என்னை விட பயன்பாடும் ஜாஸ்தி, அவங்கள வச்சு பிரியாணி ஆக்கலாம், வெயிட்டும் ஜாஸ்தியானவன், நான் எல்லாத்துலேயும் சின்னவன், நானும் ஊறுகாய்க்கு தான் உதவுவேன் நான். ஆனால் உருவத்திலும் சின்னவன், வெயிட்டிலும் சின்னவன், உயரத்திலும் சின்னவன், அகலத்து நீளம் எல்லாம் சின்னவன் தான். ஆனால் வேதிபாரை மெட்டீரியல் நானும் நீங்கள் அலுமினியம், நானும் அலுமினியம் நீங்களும் அலுமினியம், 2 பேரும் மெட்டீரியலால் ஒன்று தான் அப்படின்னு அந்த ஸ்பூன் சொல்லித்தான். அந்த மாதிரிமா நாம் என்ன செய்யணும்னா, ஷேகபாத் என்ன சொல்கிறேன், எஜமானே நீங்கள் உயர்விலும் உயர்வானவர்கள், நானும் தாழ்விலும் தாழ்வானவன், ஆனால் பேத்திபாரே உஜூது நீங்கள் தான் நாங்கள் தான் நீங்கள் தான் என்ன காட்சி அளிக்கிறீங்க, என்னிலிருந்து நீங்கள் தான், உங்களுடைய கலாம் தான் வெளியாகிட்டுருக்கு என்று தன்னிலே ஷேக் நாயகத்தை தசவுர் செய்யும். என்னவா 1000 முராக்கபாக்களை கொண்டு 1000 பயிற்சிகளை கொண்டு அடைய முடியாத அந்தஸ்துகளை தசவுர ஷேக் வச்சு ஒரு நிமிஷம் அடைஞ்சிடலாம். அப்படியே கரண்ட் பாஸ் ஆன மாதிரி, கண்ணாடி வந்த மாதிரி வந்துடும். ஷேக்குடைய கல்பில் என்ன இர்ஃபான் அல்லாஹ் கொடுத்தானோ அது அல்லாஹ் தஆலா அக்ஸன் அப்படியே நம்ம கல்வியில் மாற்றி விட்ருவோம். அல்லாஹ் தஆலா ஒரு வினாடியில் எல்லாம் மாற்றிடுவாங்க. கொஞ்ச நேரம் நாம் தன்னை இழந்தவர்களாக நம்ம தசவுரை சேர்க்கும் போது அதை நம்மளை கொடுத்துருவோம் அல்லாஹ் தஆலா. என்னம்மா அதனால தான் நம்ம ஃபைஸி நாயகம் சொல்லி காமிப்பாங்க, கண்ணை மூடி ஹக்கை தரிசிக்காதவன் கண்ணை திறந்து கொண்டு ஹக்கை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லுவான். கண்ணை மூடி ஹக்கை தரிசிக்காதவன் கண்ணை திறந்து கொண்டு ஹக்கை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லுவான் ஷேഖனா. அப்படின்னா என்ன, முதல்ல நீ முராக்கபா செஞ்சால் தான் முஷாஹதா நசீபாகும். முராக்கபா முதல் பகுதி, முராக்கபாவுக்கு பின்னாடி தான் முஷாஹதா நசீபாகும். முராக்கபானா என்ன, கண்ணை மூடி தல்ல ஹக்கை பார்க்குறது, நான் இல்லை ஹக்கு தான் பார்க்குறது. முதல்ல நீ ஒன்றை நஃபி செஞ்சிடணும்.
தன்னை இல்லாமல் ஆக்கிடணும். நான் இல்லவே இல்லை, கோகயாமை கோகயாமை கோகயா, என்னை இழந்து விட்டேன், என்னை இழந்து விட்டேன், என்னை இழந்து விட்டேன். ஓஹி ஜாஹிர் ஓஹி பாத்தின் ஹோகயா, இப்போ அவனே என்னில் லாஹிராகவும் பாத்தினாகவும் அவன் தான் இல்லை இருக்கிறான் என்று ஒன்றை நீ முதல்ல நஃபி செஞ்சிடணும். ஒன்றில் ஹக்கை நீ கொண்டு வந்துடணும். அப்புறம்தான் அந்த ஹக்கு தான் ஹக்கை பார்க்க முடியும். ஒஹுவஸ்ஸமீஉல் பசீர், நீ ஒன்றில் ஹக்கை கொண்டு வந்தால் அந்த ஹக்கு தான் ஹக்கை பார்க்கும். நீ உன்னை நான் இருக்கிறேன், நான் அல்லாவை பார்க்குறேன், நான் அல்லாவை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ எங்கேப்பா இருக்கிற இதுதான் பார்க்குறதுன்ட்டாங்க. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பி அரினி அன்லுர் இலைக், யா அல்லாஹ் எனக்கு நீ உன்னை காட்டு அப்படின்னா. அல்லாஹ் லன் தரானி, நீ என்னை பார்க்க முடியான்ட்டான் அல்லாஹ். அரினி எனக்கு ஒன்றை, நீயே இல்லை, ரெண்டே ஷிர்க் எங்கே மூணு, நீ எனக்கு உன்னை நான் ஒன்று நீ ஒன்று பாரு ஒன்று, மூணு கொண்டாடுற, ரெண்டே ஷிர்க்குன்ட்டான் அல்லாஹ். மூணு கொண்டாடுற, நான் ஒன்று நீ ஒன்று பாரு ஒன்று, லன் தரானி நீ இருக்கிற வரைக்கும் என்னை பார்க்க முடியாதுன்ட்டான் அல்லாஹ். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஐத்து ரப்பி பிரப்பி அப்படின்னா, நான் என் ரப்பை பார்த்தேன், ரப்பை கொண்டே அப்படின்னா, நான் இருக்கவே இல்லை, ரப்பு தான் இல்லைன்னு பார்த்தான். அது அல்லாஹ் இதில் கூட வந்து மேராஜுல் ஆயத்தில் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலா ஆயத் முடி இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர்ன்ட்டாங்க. போய் யார் போய் அல்லாஹ்வை பார்த்தது, யார் போய் அல்லாஹ்வை அல்லாஹ்ட்ட பேசினது, அல்லாஹ் தான் இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அந்த ரசூலுல்லாஹ்விலிருந்து அல்லாஹ் தான் கேட்டான், அல்லாஹ் தான் பார்த்தான்ட்டான் அல்லாஹ். பெருமானாங்க இருக்கவே இல்லைன்ட்டான் அல்லாஹ். பெருமானாலிருந்து அல்லாஹ் தான் பார்த்தான், இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர்ங்கிறான் அல்லாஹ். அப்போ மௌலாவை நம்மள அன்ஃபுஸில் எப்போ நம்ம மௌலாவை பார்க்குறோமோ அந்த மௌலா தான் மௌலாவை பார்க்க முடியும். நான் ஒருத்தர் இருக்கிறேன் அல்லாவை பார்க்க ஒரு காலம் முடியாது. முதல்ல அன்ஃபுஸில் தன்னை இழக்கணும். முதல்ல முற்றிலுமாக தன்னை இழக்கும் போது எந்த அளவுக்கு துத்சே காலி ஹோத்தாகே ஓ பர்கையா, நான் எப்போ எந்த அளவுக்கு என்னை விட்டு நான் காலியாகிறேனோ அப்பொழுது தான் அல்லாஹினில் நிறைகிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஷேகுமார்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, சதா நீ மௌலாவை கூட வச்சிரு, அல்லாட்ட பேசிகிட்டே இரு, அல்லாட்ட பேசிகிட்டே இரு, அல்லாட்ட பேசிகிட்டே இருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஷேக் நான் சொன்னாங்க நீங்கள் அசரில் என்னம்மா, அல்லாட்ட அல்லாஹு தாலாவிட்ட தொழுகையில் இன்றைக்கி மகரிப் தொழுகையில் நீங்கள் நஃப்ஸில் உஹத்திஸு ஃபீஹா நஃப்ஸில் பேசாதீங்க, மௌலாட்ட நீங்கள் பேசுங்க, மௌலாட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சொன்னாங்கல்லம்மா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வயசில் வருது, எனக்கு முந்தின உம்மத்துகள் சில பேர் நல்லடியார்கள் இருந்தாங்க, இன்னமும் லைசு அம்பியாக்களாக இருக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் முஹத்திஸூன் அல்லாஹ்விடத்திலே பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஃபைன்கான மின்ஹும் மின் உம்மத்தி, என் உம்மத்தில் அப்படி யாராவது ஒருவர் இருப்பாரையானால் ஃபஹு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. புகாரி ஹதீஸில் வருது, என் உம்மத்தில் யாராவது ஒரு அல்லாஹ்ட்ட முஹத்திஸூனாக இருந்தாங்கன்னா அது உமர் நாயகம்னு சொன்னாங்க. இப்போ சதா அல்லாஹ்ட்ட உரையாடக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடம் பேசக்கூடியவர்களாக உமர் நாயகம். நடந்தால் அல்லாஹ்ட்ட பேச, உட்கார்ந்தா அல்லாஹ்ட்ட பேசுகிறது, அல்லாஹ்விடம் உரையாடக்கூடியவர்களாக நம்ம ஷேகநாயம் அவர்கள் நமக்கு அதுதான் கற்றுக் கொடுக்குறாங்க. சதா நீ மக்கள் எல்லா வஸ்துக்கள்டையும் பேசக்கூடிய நீ, மௌலாவிடம் அவன்கிட்ட பேச உரையாடக்கூடிய என்னம்மா, நம்ம சர்க்கார் நாயம் அரவக்குச்சி பள்ளியாசருக்கு போயிருந்தாங்க, சுதிஷாயம் போயிருந்தாங்க. இப்போ சர்க்கார் அங்கே பயானை சொன்னாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக அல்லாட்ட யார் பேசினா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாட்ட பேசுறதா, யாருமே கை தூக்கல. சர்க்கார் சொன்னாங்க, நாம் பேசதாம்மா செஞ்சோம், உனக்கு தெரியாமல் பேசுகிறோம். என்னம்மா பேசதான் செஞ்சோம். இப்போ ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், யார்கிட்ட பேசணும், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம்? நாம்
அதனால் பேசணும். சுப்ஹானக அல்லாஹும்ம, ரப்பே நீ பரிசுத்தமானவன், வபிஹம்திக்க உனக்கே புகழ், வதஆலா ஜத்துக உன்னுடைய கண்ணியம் உயர்ந்தது, வலா இலாஹ கைருக்க உன்னை தவிர வேறு யாரும் என் தேவை இலாஹ இல்லை, கைருக்க இப்போ சொன்னால் யார்கிட்ட பேசணும்? அல்லாட்ட பேசணும். என்னம்மா அத்தஹியாத்தில் அல்லாட்ட பேசணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது பேசணும். அல்லாஹ் அல்லாட்ட பேசுகிறோம். ஆனால் அல்லாட்ட பேசுகிறோம் உணர்வு இல்லாமல் பேசுகிறோம். யார்கிட்ட கையிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறோம். என்னம்மா அதனால் நம்முடைய அல்லாட்ட நம்ம கேட்குறது இன்பம் நமக்கு வர மாட்டேங்குது. என்னம்மா அல்லாட்ட தான் பேசுகிறோன்னு தெரிஞ்சு பேசுனா அதனுடைய உணர்வே தனியாக இருக்கும். என்னம்மா அதனால் ஒவ்வொன்றா அல்லாட்ட பேசி காமிச்சாங்க. குளிக்கிறீங்க, இப்படி அல்லாட்ட பேசணும். யாரெல்லாம் இது ஹயாத்தை நீ பிச்சை கொடுக்காமல் இருந்திருந்தா என்னை மற்றவங்களாம் சேர்ந்து குளிப்பாட்டுவோம். நீ ஹயாத்தை பிச்சை கொடுக்க போய் தான் நான் என்னை குளிப்பாட்டுறேன். ரப்பே நான் சோப்பு போடுறேனே உன் கோவம் தான் ரப்பே, நீ தான் ரப்பே என்னை குளிக்க வைக்கிற. குளிக்க அல்லாட்ட பேசுங்க. என்னம்மா ஒலு செய்யும் அல்லாட்ட பேசுங்க. ஒலு செய்யும் போது ரப்பே இந்த தண்ணியில் நீ தான் மூழ்கா இருக்கவல்லா, நீ தான் ரப்பே என் கையை கழுவி விட்ட, நீ தான் ரப்பே எனக்கு இந்த முகத்தை கழுவி விட்ட, என் கையை கழுவி விட்ட, என் காலை நீ கழுவி விட்ட ரப்பே. நண்பனை கூப்பிட்டு காலை கழுவுன்னு சொன்னால் போடான்டுவான். உலகத்தில் எல்லாரும் உதறுவான், நீ ஒருத்தர் மட்டும்தான் என் கூடயே இருக்கிற. என்னம்மா அப்போ தொழுகு செய்யும் போதே அல்லாவுடைய தொழுகை நம்மள ஆரம்பிச்சது, அல்லாவோட பேச நம்மள ஆரம்பிச்சது. அதே மாதிரி இரவு தூங்க போகிறோம், தூக்கம் வர்ற வரைக்கும் மௌலாட்ட பேசிகிட்டே தூங்கும். மௌலாட்ட உரையாடிக்கிட்டு பெருமாவை படித்தாங்கல்ல, அஸ்லம்து நஃப்ஸி இலை, என் நஃப்ஸை மட்டும் படிச்சிட்டேன்லா, வல்ஜது லஹரி இலை, என்னுடைய முதுகை உணவு சாய்த்து கொண்டேன் ரப்பே, வஃவ்வல்து அம்ரி இலை, என்னுடைய எல்லா காரியங்களையும் ஒன்று ஒப்படைச்சிட்டேன்லா, வஜ்ஜஹது வஜ்ஹி இலை, என்னுடைய முகத்தை உன் முகத்தின்பால் திருப்பி கொண்டேன் ரப்பே. பெருமா செல்லம் இரவு படுக்கும்போது சொல்லுவாங்க, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், என் நஃப்ஸை நான் ஒப்படைச்சிட்டேன், எனக்குன்னு எந்த கவலையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு படுக்கும்போது நாளைக்கு என்ன செய்யணும், என்ன வேலை செய்யணும், எல்லாத்தையும் ஒன்றை ஒப்படைச்சிட்டேன், என் நஃப்ஸை ஒன்றை ஒப்படைச்சிட்டேன். இப்போ வஜ்ஜஹத்து வஜ்ஹி இலைக், என்னுடைய முகத்தை உன் முகத்தின்பால் திருப்பிக் கொண்டேன். வல்ஜஅத்து லஹரி இலைக், என் முதுகை உன்பால் சாய்த்து கொண்டேன். உண்மையில நீ தான் எனக்கு ஏத்திமாத், நீ தான் என்னுடைய ஊன்றுகோல், நீ தான் என்னுடைய சாயும் தலையணி, நீ தான். அல்ஜத்து லஹரி இலை, உன் பக்கம் என் முதுகை சாய்த்து கொண்டேன். என்னாக பெருமானார், ஒபிக்க ஹாசம் தூ ஒபிக்க அனபுத்து இலைக்க ஹாக்கம் தூ, ரப்பே உன்னிடமே நான் ஒப்படைக்கிறேன், உன்னிடமே நான் அனபுத்துன்னு சொன்னால் உன் பக்கமே நான் முன்னோக்கி வருகிறேன். ஒபிக்க ஹாக்கம் தூ, உன்னிடமே நான் என்னுடைய எல்லா ஹுக்குமுகளையும் எல்லா என்னுடைய ஹாக்கம் தானே சொல்கிறது, என்னுடைய எல்லா பொறுப்புதாரியாக ஹாக்கிமாக உன்னை ஆக்கிடுறேன். உன் மீது உள்ள காதலாலும் உன் மீது உள்ள பயத்தாலும், ஒரு பக்கம் பார்த்தா உண்மை காதலாக வருது, இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா இவ்வளோ எனக்கு இவ்வளோ நேம சேரையேன்னு சொல்லி உன்னை மேலே அடங்காத காதல் வருது. இன்னொரு பக்கம் இவ்வளோ நீ ஏம செய்யுமோ நான் இவ்வளோ மாறு செய்கிறேனே, எங்கே துரத்தி விட்டுருவோன்னு பயமாகவும் இருக்குது எனக்கு. ஒரு பக்கம் பயமாக இருக்குது, ரகுபத்தும் ஒரு ரஹபத்தும் என்ன தான் இருந்தாலும் ரம்பே லா மஞ்ச வலா மல்ஜ இல்லா இலை, என்னுடைய புகலிடமோ என்னுடைய ஒதுங்குமிடமோ உன்னை தவிர யாரும் இல்லை. உன் வாசலை விட்டால் வேறு வாசை இல்லை, நீ துரத்தினா வேறு கதி இல்லை. லா மஞ்ச வலா மல்ஜ இல்லா இலை. என்னம்மா அப்போ நமக்கு பெருமா என்ன கற்றுக்குறாங்க, எல்லாவற்ற பேசி. அப்போ பெருமானார் எந்த ஒரு ஞான போதனையை அல்லாவோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு போதையை கொடுத்தாங்களோ சஹாபாக்களுக்கு, அதை நமக்கு சேகராக மிச்சம் போட்டாங்க. ஏன்னா இல்லை என்றால் நம்முடைய தொழுகையில் இன்பம் இருக்காது, நம்ம கலிமா இன்பம் இருக்காது, நம்ம செலவாத்தில் டேஸ்ட் இருக்காது. இன்றைக்கி நம்ம செலவாத்து ஓதும்போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சொல்லும்போது
கல்வில் ஒரு பூரிப்பு இன்பம் வருதுன்னு சொன்னால் அது நம்ம ஷேகநாயகத்துடைய பிச்சை தான். அஸ்தக்ஃபிருல்லா ரப்பி அஸ்தக்ஃபிருல்லா ரப்பின்னு சொல்லும்போது நம்ம கண்கள்லேருந்து அல்லாஹ் அழுக வைக்கிறான்னு சொன்னால் அது ஷேகுடைய பிச்சை தான். இல்லை என்றால் நம்மை அகில உலகத்தில் உயர்வான நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஒரு காலம் இருந்துச்சு, எத்தனையோ பேர் தொழுகாமல் இருக்கான், தொழுகாரியாக இருக்கேன், எத்தனையோ நோம்பு வைக்கிறேன், நான் எத்தனையோ பேர் நான் பரவாயில்லை, தன்னை நாம் நல்லவர் நினைத்து கொண்டிருந்தோம். இப்போ நமக்கு அல்லாஹ் நெருங்க தான் நமக்கு தெரியுது நம்ம எவ்வளோ பெரிய பாவின்னு தெரியுது, எவ்வளோ நம்ம அல்லாஹ்விட்டு நெருங்கி அல்லாஹ் மறந்துருக்கிறோம் இப்போ தான் நமக்கு தெரியுது. இப்போ ஷேகனா நம்ம கொடுத்த பெரிய பாக்கியம்னா நம்மை தன்னை பாவியாக விளங்க வச்சாங்க. நான் ஒன்றுமில்லைன்னு விளங்க வச்சது தான் நம்ம ஷேகனா நம்ம பெரிய ஃபசிலம். இப்போ நம்ம அன்ஃபுஸில் அவங்களோட ஷேகை முன்னோக்கி பேசிக்கிட்டே இருக்கும். நிஜமா இன்னும் கொஞ்சம் பிச்சு போடுங்க நிஜமானே, நான் பாவியிலும் பாவிதான், ஆனால் நீங்களோ கரம்பிலும் நீங்களோ பாவரும் கிருபையாளர்கள், என்னுடைய பாவத்தை உன் ஃபசிலை கொண்டு என்னுடைய திறமையை கொண்டு அல்ல. நீ அல்லாஹு தாலாவுக்கு ஒரு பேர் வஹாப்னு ஒரு பேர் இருக்கு. நான் மாணவர் அடிக்கடி சொல்கிறது, வஹாப் மகரித்தவன் மாணவர்கள்லாம் உட்காந்து யா வஹாப் ஓதுவாங்க. விஸ்வனா சொன்ன மாணவர்கள்ட்ட வஹாப்னு என்னப்பா அர்த்தம்? வஹப்னு சொன்னால் கிஃப்ட்டுன்னு அர்த்தம், ஹிபத்துன்னு வந்த வார்த்தை. எந்த வகையான முயற்சியும் எந்த வகையான தன் தரப்பிலே இருந்து எந்த வகையான முயற்சியோ சாமர்த்தியமோ இன்றி வஹபன் கிஃப்டை முற்றிலுமாக தன்னுடைய கிஃப்டை கொண்டு வழங்கக்கூடியவன் தான் வஹாபுங்கிறது. யாரெல்லாம் என் முயற்சி எதுவுமே கிடையாது, முற்றிலும் உன்னுடைய தரப்பிலிருந்து ஃபசிலை கொண்டே பிச்சை போட அல்ல. யாரெல்லாம் நாங்கள் எல்லாம் மாணவர்கள், எங்களுக்கு கல்வி வரும், கல்வி நாங்கள்லாம் என்ன முயற்சி, நாங்கள் எந்த வகையான முயற்சி எங்களை இல்லை, எல்லாம் தரீக்கத்தில் உன்னை அடையணும், அதுலேயும் எங்களை எந்த முயற்சியும் முராக்கபா முஷாஹதா எங்கள்கிட்ட இல்லை. நீ உன் வஹபன் நீ பிச்சை கொடு, உன் புறத்திலிருந்து முற்றிலும் கிஃப்டாக நீ உன்னை அடையக்கூடிய பாக்கியத்தை பிச்சை கொடு, நீயா எங்களை சேர்த்துக்க கூப்பிட்டுக்கிறப்பே என்று அல்லாட்ட யா வஹாப் சொல்லுவோம். அல்லாட்ட கெஞ்சுக்குமான்னு சொல்லிக்கிறோம். ஏமா அல்லாஹு தாலாட்ட என்ன கேட்கணும்? அல்லாஹ் சதாயும் ஃபசிலக்கூடிய அல்லாஹ். எங்களுடைய திறமையை கொண்டோ நாங்கள் எதையும் கேட்கல, உன்னுடைய ஃபசில் மேல் மிச்சமான அருள், அதுக்கு பேர் தான் வஹபுங்கிறது. ஃபசில்னு அரபியிலமா, தமிழ் அரபியில் ஃபதுல்னு வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா மேல் மிச்சமானதுன்னு அர்த்தம், எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம். ஒன்றுக்கு அல்லாட அதுல்னு ஒன்று இருக்குது. இப்போ அல்வா கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் ஒரு துண்டு கொடுத்துட்டாங்க. என்னம்மா ஒரு மாணவருக்கு மட்டும் 2 துண்டு கொடுக்குறாங்க, தனியாக கூப்பிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு, அவர் எக்ஸ்ட்ரா மேல் மிச்சமாக கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் ஃபசில்னு சொல்கிறது, எக்ஸ்ட்ரா. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ரப்பே எல்லாத்துக்கும் நீ கிருபை செஞ்ச, எனக்கு ஃபசில் செய்கிறப்பே, என்னுடைய தராதரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்காத, உன்னுடைய தராதத்துக்கு நீ கொடு எனக்கு. என்னுடைய பாத்திரம் மருந்து பிச்சை போடாத, உன்னுடைய ஃபசிலை கவனிச்சு எனக்கு பிச்சை போடலாம். என் பாதம் ரொம்ப ரொம்ப சின்னது, உன்னுடைய ஃபசிலை கொண்டு மேல் மிச்சமா எனக்கு பிச்சை போடலாம். சஹாபாக்கள் எல்லாம் கூட சொல்கிறான், எபுத்தகூன ஃபசிலம் மினல்லாஹி வரிதுவானா, சதா அல்லாஹ்வுடைய ஃபசிலையும் பொருத்தத்தையும் தேடிக்கொண்டே இருப்பார்கள் சொல்கிறான் அல்லாஹ் குர்ஆன். சதா எபுத்தகூன்னா சதா தேடி, முஸ்தக்பில் வேணா இஸ்திமரார், தேடிக்கிட்டே இருப்பாங்க. யாரெல்லாம் பிச்சை போடு, ஃபசில் கொடுங்க, ஃபசில் செய்ய எல்லாம் ஏன்னா வரிதுவானா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பிச்சாட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு பொருந்திக்க ஒரே 2 கோரிக்கை தான், ஒன்று நீ பொருந்திக்க, இன்னொன்று ஃபசில் செய், பிச்சை போடு. நடந்துவிட்ட காரியங்களை பொருந்திக்க, இனி வரக்கூடிய காலத்துக்கு பிச்சை போடு. நடந்துவிட்ட அனைத்து பாவங்களையும் பொருந்திக்க, என் மீது ராசியாரி ஹம் சே தும் ராசி ரஹோ சாத் மே ரஹ்னே வாலே ஆமீனா சொல்கிறாங்க. என் கூட இருக்க மௌலாவே, என் கூட ராசியாரி, என் கூட நீ என் மேலே வருத்தமாக இருந்தால் என் வாழ்க்கை எப்படி செழிக்கும் ரப்பே. சதா என் கூட இருக்க மௌலாவே, என் கூட ராசியாக நீ என் மேலே பொருத்தமாக இரு.
நீ என் மேலே வருத்தமாக இருக்கும் நிலையில் என் வாழ்க்கை ஒருபோதும் செழிக்கவே செழிக்கும். ஒருபோதும் நான் மகிழ்ச்சியுடையவனாக இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஹம் சிந்தும் ராஜி ரஹோ साथ में रहने वाले. अब அடுத்த விதனம் हम जैसे जी सकते என்ன வரிமா हम जैसे जी सकते हैं. நீ என் மேலே பொருத்தமாக இல்லாட்டி எப்படி நாங்கள் வாழ முடியும்? நீ என் மேலே வருத்தமாக இருக்கும் நிலையில் உண்டை வாங்கி பிச்சை வாங்கி சாப்பாடு எப்படி நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் எல்லாம்? அதனால் எங்கள் மேல் ராசியாரி அப்படின்னு கேட்பாங்க. ஆமீன் நான் கேட்குறாங்க. சதா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதில் தாயிஃபில் பெருமானார் கல்லை அடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உடம்பு ரத்தம் ஊற்றுது. பெருமானார் எடுத்து தடவிக்கிறாங்க. கீழே விழுந்தா பூமி அழிஞ்சிருமேன்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், யா அல்லாஹ், இந்த வந்த கஷ்டம், இந்த சிரமம் நீ என் மீது கொண்டுள்ள வருத்தத்தின் காரணமாக இருந்தால், என் மீதுள்ள கோபத்தின் காரணமாக இந்த சிரமம் என்றால், உன்னை சமாதானப்படுத்தவே அமைதி கொள்ள மாட்டேன். நீ என் மேல் ராசியாரையும் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ என் மீது ராசியாக இருக்கிற, நீ என் மீது பொருத்தமாக இருக்கிற என்று சொன்னால், இந்த உலகத்தின் அடியை பற்றி எனக்கு கவலையே லா உபாலி பிஹி, இதை பற்றி எனக்கு கவலையே இல்லை ரப்பே அப்படின்னு சொன்னாங்களாம் சொல்லலாம். ஏமா இப்போ நம்ம மேலே அல்லாஹ் ராசியாக இருக்கணுமே. எபு தகுன ஃபதுலம் ரதுருவானா. இப்போ அல்லாஹ் நம்ம மேலே பொருத்தமாக இருக்கானா இல்லையா? நம்ம கூட இருக்க ரப்பு நம்ம மேலே பொருத்தமாக இருக்கிறானா இல்லையா? மெய்வெளியில் எழுதுவாங்க, மெய்வெளிக்கு எழுதுவாங்க, அல்லாஹ் மீது பொருத்தமாக இருக்கான் இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது? உன்னை எப்படி அல்லாஹ் புலங்குகிறான் என்று பார். உன்னை அல்லாஹ் எவ்வாறு புலங்குகிறான் என்று பார். உன்னை அல்லாஹ் தனக்கு பொருத்தமான செயல்களில் அல்லாஹ் உன்னை புலங்கினால் அல்லாஹ் உன் மீது பொருத்தமாக இருக்கான்னு அர்த்தம். அல்லாஹுக்கு பொருத்தமில்லாத செயல்களில் அல்லாஹ் உன்னை புலங்கினால் அல்லாஹ் உன் மேலே வருத்தமாக இருக்கான்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. எப்படி அல்லாமல் யூஸ் பண்ணான் நம்மளையே? அதிகமாக முராகபா செய்ய வைக்கிறான், அதுக்கு செய்ய வைக்கிறான், குர்ஆன் ஓத வைக்கிறான், ஸலவாத் வர பாக்கியத்தை பிச்சை கொடுத்தான், தொழுகை இன்பத்தை கொடுத்தான் என்று சொன்னால் அவனுக்கு பொருத்தமான இன்றைக்கி நல்லா நிறையா நிகழ்து நம்மளேன்னு சொன்னால் நம்ம மீது அல்லாஹ் ராசியாக இருக்கான்னு அர்த்தம். வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, வீணான செயல்களில் நம்முடைய நேரம் போதுன்னு சொன்னால் என்ன விளங்கிக்க வேண்டியது தான், நம்ம மேலே அல்லாஹ் பொருத்தமாக இல்லை அப்படின்னு. அவன் நம்ம மீது ராசியாக இருந்தால் அவனுக்கு ரிசாவான செயல் நம்ம வெளியாக்குவோம் அல்லாஹ் தஆலா. ஆனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்ன குலூபனா வ நவாசியனா வ ஜவாரிஹனா பியதிக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களும் எங்களுடைய சிண்டு முடியும், எங்கள் வஜவாரிஹனா எங்களுடைய எல்லா உறுப்புகளும் பியதிக்க உன்னுடைய கரத்தில் இருக்குது ரப்பே. லம் துமல்லிக்னா மின்ஹா ஷையா, இவற்றில் எதையுமே நீ எங்களுடைய மில்கில் ஆக்கவே இல்லை, எங்கள் அதிகாரத்தில் எங்களுடைய கைக்குள் நீ ஆக்கவே இல்லை. வைதா ஃபால்த தாலிக்கு பினா, எங்கள் உறுப்புகள் எதாவது நீ பயன்படுத்தினா, எதாவது யூஸ் பண்ணனா, ஃபகுன் அன்த வலியினா, நீயே எங்கள் பொறுப்புதாரியாக இருந்தரவே. வஹதினா இலா சவாயு சபீல், நேரான பாலை கூட்டிகிட்டு போ அல்லாஹ், எங்களுடைய உறுப்புகளை உனக்கு ராசியான காரியங்களை யூஸ் பண்ணுறப்பே அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு துஆ கேட்குறாங்க. அதனால் நம்ம ஷேഖனா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் ஆயிட்டேன், நான் ஏதோ ஓரளவுக்கு அந்தஸ்து அடைஞ்சிட்டேன் நினைக்கக்கூடாது. ரொம்ப அல்லாஹ்வுடைய ஃபஸ்லையும் ரிதுவானையும் தேடிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நான் ஒன்றும் இல்லை ரொம்ப இது அடிக்கடி சொல்லுவாங்க, அரஸ்தே ரஹனாபா அரஸ்தே ரஹனாபா, பயந்துக்கிட்டே இருக்கணும், நடுங்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் முன்னாடி. எவ்வளோ உயர்ந்த உயர்விலும் உயர்வு அந்தஸ்து அடைஞ்சவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாடுனா அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிருக்கான் சபையை விட்டு, தன்னுடைய சபையை விட்டு அல்லாஹ்வுத்தாலா தூக்கி எறிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு சின்ன வருத்தத்துக்குரிய அல்லாஹ் ஏற்பட்டால் போதும். அதே மாதிரி எவ்வளோ தாழ்வானவரையும் அல்லாஹ் உயர்த்தியிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் அரசே ரஹனா, அல்லாஹ் நான் கொஞ்சம் ஆகிட்டேன்னு சொல்லவே இல்லை ரப்பே, நான் ஒன்றும் இல்லை ரப்பே
உன் ஃபஸலை விட்டா வேறு பிச்சை இல்லை ரப்பே. நீ கிருபை செஞ்சால் வாழ்வேன், நீ கை விட்டா நான் தோற்றுருவேன். அல்லான்னு அல்லாட்ட சதா கெஞ்சிக்கிட்டே இருந்தா அல்லாஹ் லாஜ் ரக்மோலா என்னை விட்டு கொடுத்துரு அல்லா, என்னையும் சேர்த்து அரவணைச்சுக்கல்லாம் அல்லாட்ட கெஞ்சிக்கிட்டே இருந்தால் அல்லாஹு தாலா தன்னுடைய ஃபஸலை கொண்டு நம்மளை அல்லாஹு தாலா இந்த ஞானங்கள் அல்லாஹ் பிச்சை போடுவான். அல்லாஹு தாலா ஷேக் நாயம் அவர்களுக்கு விருப்பமான முறியதாக அல்லாஹ் நம்ம ஆக்குவானாக. ஷேக் நாயம் எப்படிலாம் அப்படி ஆக்குன்னு விரும்பினாங்களோ, ஏன்னா ஒரே துவா தான், வேறு துவாலாம் வேணாம். ரப்பே நான் அதுவானும் இதுவான்லாம் கேட்கல, என் ஷேகனா எப்படிலாம் என்னை ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ என் எஜமானுடைய அந்த ஆசை நிறைவேற்றல. நீ வரிமார்களுடைய மா தஷ்டஹி அன்ஃபுஸுக்கும், அவங்க மனசில் ஆசைப்பட்டா நீ கொடுப்பேன்னு சொன்னீரப்பே. என் ஷேகனா எப்படிலாம் என்னை ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த ஷேகுடைய ஆசையை நீ புரி செஞ்சிடல்ல. ஷேகனா தெரியும் அவங்களே இன்னும் எப்படிப்பட்ட ஒரு இதை அவன் ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி அல்லா நம்ம அனைவரையும் ஆக்கியவர் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த